டியர் மக்களே, நான் உங்க சகி. இது உங்க தேட்டர். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு பூர்வ ஜென்மம் இல்லனா மறு ஜென்மம் இதுல ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் வந்திருக்கா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு தீயணைப்பு வீரரை காட்டுறாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்திடுறாரு. அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமா இருக்கு. அவங்க அம்மாவை பார்த்து அவங்க ஹாப்பியா ஷேர் பண்ணலான்னு அவர் போறாரு. ஆனா அந்த அம்மா அவரை கண்டுகிட்ட மாதிரியே இல்ல. சரி, குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல இப்படி இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அந்த டைம் ஒரு 3 பேர் உள்ள வராங்க. குட்டி பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஜென். இவங்க 3 பேருமே வராங்க. வந்துட்டு, இதாங்க உங்க டிக்கெட், நீங்க வந்து ஒரு உயிரை காப்பாத்துனதுனால உங்களுக்கு பேரகான் டிக்கெட் கிடைச்சிருக்கு இப்படிலாம் சொல்றாங்க. யாரா இவங்க? டிக்கெட்டா? என்ன டிக்கெட் அப்படின்னு அவரும் யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த மாதிரி நீங்க இறந்து போயிட்டீங்க, உங்களுக்கு பேரகான் டிக்கெட் கிடைச்சிருக்கு, நீங்க ஒருத்தங்களை காப்பாத்தி இறந்து போனதுனாலதான் அந்த டிக்கெட் உங்களுக்கு, அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. சைடு திரும்பி பாக்குறப்பதான் தெரியுது, அந்த குழந்தைய காப்பாத்திட்டு விழுந்த அவரு அங்கேயே இறந்து போயிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்றாங்க, ஆனா அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கறது அவருக்கு அப்பதான் தெரியுது. அந்த 3 பேரையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த குட்டி பொண்ணு மினியன் அப்படின்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இன்னொருத்தர் கேப்டன், அவர் தான் பெரியவர். இன்னொருத்தர் கார்டியன். 3 பேருமே அவரை கூப்பிட அவர் வர மறுக்கிறாரு. எங்க அம்மா விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு அம்மா மேல ரொம்ப பாசம், பாவம் அவங்க அம்மா, அதனால அவர் வரவே மாட்டேங்கிறாரு. இப்ப அந்த 3 பேரும் சேர்ந்து ஹீரோவை இன்னொரு உலகத்துக்கு கூட்டு போக தயாராகிறாங்க. அதனால அந்த ஹோல் வழியா அவரை இன்னொரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவ்வளோ மக்கள், அதாவது இறந்து போன மக்கள் எல்லாருமே ஒரு கேட் மாதிரி இருக்கு, அது முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேரகான்னு சொன்னதுனால அந்த டிக்கெட்டை இன்சர்ட் பண்ணி உள்ள போக ரெடி ஆயிடுறாங்க. புராண கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டதுதான் மக்களே. இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு முன்னாடி நிறைய விசாரணைகள் இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரிதான் ஒவ்வொரு விசாரணையா தாண்டி தாண்டி, யாருக்கு நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, பொய் சொல்லிருக்கீங்களா, துரோகம் பண்ணிருக்கீங்களா, அடுத்தவங்களை நம்பி ஏமாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விசாரணையை கடந்து அவங்க சொர்க்கத்துக்கு போகணும். இதுல நம்ம 3 பேர் இருக்காங்களா, மினியன், கேப்டன், கார்டியன். இவங்க 3 பேருக்கும் என்ன லாபம் அப்படின்னா, நம்மளோட ஹீரோ 48வது ஆளு. இவரை ரீபர்த் பண்ண வச்சிட்டோங்கன்னா, இன்னும் ஒருத்தரையும் ரீபர்த் பண்ண வச்சிட்டாங்கன்னா, இந்த 3 பேருமே மறுபிறவி எடுக்கிறதுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. அதனாலதான் இவரை எப்படியாவது ரீபர்த் எடுக்க வைக்கணுங்கிறதுல இவங்க 3 பேருமே மும்முரமா இருக்காங்க. இப்போ ஒரு விசாரணைக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஹெல் ஆஃப் மர்டர், அதாவது யாரையாச்சும் கொலை பண்ணிருக்கியா உன் வாழ்க்கையில, அந்த மாதிரியான ஒரு இதுதான். அங்க ஒரு கடவுள் இருக்காரு, 2 லாயர்ஸ் இருக்காங்க. அந்த லாயர்ஸ் உடனே நீங்க நம்ம ஹீரோவுக்காக தான் பேசுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த இருக்கிற 2 லாயர்ஸுமே ஹீரோவை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு பேசுற லாயர்ஸ் தான் அந்த 2 லாயர்ஸுமே. நம்ம ஹீரோவுக்காக பேச போறது யார் அப்படின்னா, நம்ம மினியன் கேர்ள், அப்புறம் கேப்டன், கார்டியன், இந்த 3 பேர் மட்டும்தான் நம்ம ஹீரோவுக்காக பாயிண்ட் எடுத்து பேசுறவங்க. அங்க ஒரு வீடியோ மாதிரி ஒண்ணு போட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டதா அந்த லாயர்ஸ் வந்து இந்த கார்டு கிட்ட வாதாடுறாங்க. இவனை கொன்னுடுங்க, இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, இவன் வந்து அவன் ஃப்ரெண்டையே கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. கார்டுக்கும் ஃபர்ஸ்ட் பயங்கரமா கோவம் வருது. ஃப்ரெண்டை நீ காப்பாத்தலையா, ஃப்ரெண்டை நீ கொலை பண்ணிருக்கியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம டிஃபெண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 3 பேர், அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன வாதாடுறாங்க அப்படின்னா, அந்த டைம் அதையோட சேர்த்து 8 குழந்தைங்க கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க போராட்டத்துல, தீயணைப்புல. அப்போ நீ அவங்கள காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா என்ன காப்பாத்துடா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்களை காப்பாத்த போய் குழந்தைங்களை காப்பாத்திட்டு வரதுக்குள்ள அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஃப்ரெண்டு தவறிடுறாரு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கடவுளே எந்திரிச்சு சல்யூட் பண்ணி, டேய் நீ ஹீரோடா, நீ தப்பிச்சு போடா, உனக்கு இந்த விசாரணையே தேவையில்ல அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்த முடியாத ஒரு சூழ்நிலைனால தானே அந்த கொலை நடந்திருக்கு, அதனால அது கொலையா கருதப்படலன்னு அனுப்பிட்டாங்க. இப்போ அடுத்த விசாரணைக்கு போகும்போது ஒரு போட் மூலமா டிராவல் பண்ணி போறாங்க. அங்க மீன்களோட தொல்லை, மீன் எல்லாமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம டிஃபெண்டர்ஸ், அதாவது மினியன் கேர்ள், அப்புறம் கேப்டன், கார்டியன், இவங்க எல்லாருமே அது கூட போராடி அவங்களோட அந்த விசாரணை இருக்கிற இடத்த அடையிறாங்க. அங்க உள்ள காட் யாருன்னா, காட் ஆஃப் ஜாய், அதாவது உங்க வாழ்க்கைய சந்தோஷமா சோம்பேறித்தனம் இல்லாம செலவு பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரியான ஒரு விசாரணை தான் அது. ஹீரோவோட லைஃப வீடியோ மூலமா போட்டு காட்டுறாங்க. பாருங்க கடவுளை எப்படி பாஞ்சு பாஞ்சு பூனையெல்லாம் காப்பாத்திருக்கான் பாருங்க, இங்க பாருங்க அவன் எப்படி இருந்திருக்கான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும்போது காடுக்கே ரொம்ப ஆச்சரியம். எப்படிப்பா நீ இவ்வளவு நல்லவனா இருக்க, எனக்கே உன ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு காடு கேட்டு சொல்லும் போது அவன் என்ன சொல்றானா, இது எல்லாமே நான் பணத்துக்காக தான் பண்ணேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நல்ல மனுஷன், எதையுமே அவனுக்கு மறைச்சு வைக்க தெரியாது, ஓப்பனாவே பேசிடுவான். இதை கேட்டு காடு பயங்கர கோவப்பட்டு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியா அனுப்ப ரெடி ஆயிடுறாங்க. அப்ப நம்ம கேப்டனும் கார்டியனும் உள்ள இறங்கி ஸ்டாப் பண்ணி தான் கார்டு கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மணிக்காக நான் சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த மணி யாருக்காக அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்கு அப்படின்னு இன்னொரு வீடியோ போட்டு காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா, தன்னோட அம்மாக்காகவும் தன்னோட தம்பியோட படிப்புக்காகவும் மட்டும்தான் அவன் பணம் சேர்த்திருக்கான். அது மட்டும்தான் அவனோட ஒரே குறிக்கோளா இருந்ததே தவிர
செல்ஃபா தனக்காக அப்படி நம்ம செல்ஃபிஷா எதுவுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது, அவன் மத்தவங்களுக்காக தான் பண்ணியிருக்கான், அதுதான் அந்த பணத்தோட ஒரு பின்னாடி இருக்கிற கதை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவும், சரி அப்போ உனக்காக நீ எதுவுமே பண்ணிக்கல, மத்தவங்களுக்காக தானே நீ பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையிலும் நம்ம ஹீரோவை ஜெயிக்க வச்சிடுறாங்க. இப்போ அடுத்த விசாரணைக்குள்ள போறாங்க. அடுத்த விசாரணை ரொம்ப கியூட்டான ஒரு ஜட்ஜி தான், ஒரு குழந்தை தான் அங்க ஜட்ஜா உட்காந்துருக்கு, அழகா லாலிபப் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. அது என்ன அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் டிசிட், அதாவது யாருக்காச்சும் வஞ்சகமா ஏதாவது பண்ணிருக்கீங்களா, தப்பு பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு விசாரணை தான். அங்கேயுமே நம்ம ஹீரோவோட லைஃப் ஒரு வீடியோவா போட்டு காட்டுறாங்க. அங்க வந்து இந்த லாயர் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த கார்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 98 லெட்டர் பொய்யா எழுதியிருக்கான் அந்த குழந்தைக்கு, பொய்யா எழுதி அந்த குழந்தைய ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம டிஃபெண்டர்ஸ் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோக்காக பேச, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தையோட அப்பா, அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறமா குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு அப்பாவை தேடி, அதனால குழந்தை அப்பாவை தேடி ஏங்கிற கூடாதுன்னா தான் அப்பாவே பேசுற மாதிரி அவன் அந்த குழந்தைக்கு லெட்டர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இருக்கட்டும்பா, நல்லதுக்காகவே அவன் எழுதுனான்னு இருக்கட்டும், ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் தானே, அப்ப அது தப்பான வேலை தானே அப்படின்னு அந்த லாயர் சொல்லி இந்த கடவுள் கிட்ட இவனை பனிஷ் பண்ணுங்க, இவன் குழந்தைய ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜட்ஜா கியூட்டா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட அம்மாவையே அவன் ஏமாத்திருக்கான், பொய்யா லெட்டர் எழுதி ஏமாத்திருக்கான், தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லி லெட்டர் எழுதிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு பேச முடியாது அவங்களால. நம்ம ஹீரோ 15 வருஷம் வீட்டை விட்டு தள்ளிதான் இருப்பாரு. நான் அது என்ன ரீசன் பின்னால உங்களுக்கு சொல்றேன். அதனாலயும் தன்னோட அம்மா வாய் பேச முடியாம இருக்கிற காரணம், அப்புறம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வரணுங்கிறதுக்காக தான் கல்யாணமாகி நல்லா இருக்கிறதா ஹீரோ போய் சொல்லியிருப்பாரு. தன்னோட பக்கம் உள்ள நியாயத்தை ஹீரோவும் சொல்ல, அந்த நம்மளோட கார்டியன், மினியன், கேப்டன் இவங்க 3 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே கேட்ட அந்த குட்டி கியூட்டான கார்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் எழுதின லெட்டரால அந்த குழந்தை ஏமாற்றப்படல, அதுக்கு பதிலா ரொம்ப அவ என்கரேஜிங்கா தான் ஃபீல் பண்ணிருக்கா, அதனாலயும் இவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தணும், சீக்கிரம் சரியாகணும்னு தான் போய் சொல்லியிருக்கான், அதனால இவன் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க நம்ம ஹீரோவை. அடுத்த விசாரணைக்கு கிளம்புன அவங்க மறுபடியும் ஒரு போட் மூலமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய்கிட்டு இருக்கும்போது நிறைய மிருகங்கள் மாதிரி ஒரு பேய், பாக்குறதுக்கு மிருகம் மாதிரி இருக்கும், ஆனா பின்னாடி ஃபாலோ பண்ணி அவங்கள போக விடாம தடுக்குது. அப்பதான் நம்ம மெயின், அதாவது கேப்டன் கார்டியன் இருக்காங்களா, அவங்க சொல்றாங்க, உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க இறந்திருக்காங்க, வஞ்சகத்தினாலேயோ துரோகத்தினாலேயோ எதுலயோ இறந்திருக்காங்க, அதனால அவங்க ஆத்மா சாந்தி அடையாம ஒன்னையும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போக விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோக்கு பயம் கொடுத்துருது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதே அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் மட்டும்தான், அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு அவருக்கு பயம் வருது. அப்ப நம்ம கேப்டன் கார்டியன் என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க இருக்கிற விசாரணையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க, எதுனாலும் என்கிட்ட டெலிபதியில பேசுங்க, நான் கீழே போய் இவங்க அம்மாவும் தம்பியும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு அவர் கீழே பூமிக்கு வந்துடுறாரு. இப்போ மேல் உலகத்துல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அடுத்த விசாரணையை நோக்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது வானத்துல டப்பால அடைச்சு ஃப்ரீஸ் ஆக்கப்பட்ட மனுஷங்கள் எல்லாம் தூக்கி வீசின மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாம, ஒரு தக்க சமயத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறவங்கள தான் அந்த மாதிரி வீசுற ஒரு விசாரணை. இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ வந்து ஒரு பேரகான்னா அடுத்தவங்களை காப்பாத்தி உயிரை விட்ட ஒரு மனுஷன், அதனால இந்த விசாரணை அவருக்கு அவ்வளவா தேவையே படல. அந்த கார்டே அவரை விடுவிச்சிருவாரு. இந்த விசாரணையில நம்ம ஹீரோ ஜெயிச்சு இப்ப அடுத்த விசாரணை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிற இந்த சமயம் பூமியில காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க இருந்து அவன் கிளம்புறான், எங்கேயோ கிளம்புறான். அந்த டைம் அவனோட ஜூனியர் ஒருத்தன் வந்து அவன்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான், இனிமே நீ பத்திரமா இருந்துக்கோன்னு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் ஹக் பண்றாங்க. ஆனா அந்த ஜூனியர் என்ன பண்றான்னா, தெரியாம தான் அவனோட கன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருக்கிறது தெரியாம அவன் வந்து ஹக் பண்ணிடுறான். அந்த டைம் அந்த புல்லட் பாஞ்சி ஹீரோவோட பிரதர் அங்க இறந்து போறாரு. இத அங்க உள்ள அந்த மிலிட்டரியில் உள்ள ஆட்கள் எல்லாமே இங்க வச்சு ஒரு உயிர் போனா நம்ம மேலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை எல்லாருமே மறைக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே நம்ம கேப்டன் கார்டியன் நின்னு பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. எல்லாருமே அந்த நம்ம தம்பி இருக்காங்க அவனை புதைச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் நோட்டீஸ் பண்றாரு, அவனோட கை வந்து ஆடிட்டே இருக்கான், இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கறது கேப்டன் பாத்துடுறாரு. இப்பதான் நம்ம கேப்டனுக்கு அவரோட முன் ஜென்மம் ஞாபகம் வருது. என்னன்னா, அவரும் இந்த மாதிரி ஒரு வாரியரா இருந்து இறந்தவர் தான். அந்த வாரியரா இருக்கும் பொழுது அவங்க அப்பாவை இந்த மாதிரி யாரோ கொன்னு போட்டிருக்காங்க, ஆனா அவரால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் இருந்தது அவருக்கு ஞாபகம் வருது. எதுவுமே அவரால் பண்ண முடியாத காரணத்தினால அங்கேயே நிக்காரு. ஆனா அவருக்கு அவர் பிரதர் இறந்தது மட்டும் அவருக்கு தெரியுது. இவன் தான் இப்படி அவன் மேல் உலகத்துக்கு போக விடாம ஹீரோவை தடுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த விசாரணை நோக்கி போய்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ, மினியன், அப்புறமா அந்த கார்டியன் 3 பேருமே பேராஷூட் மாதிரி ஒதுல பறந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க உள்ள அந்த இயற்கை காட்சியெல்லாம் நல்லா ரசிச்சுதான் பாத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கார்டியன் உண்மையை சொல்லிடுறான், இந்த மாதிரி உன் தம்பி வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். இங்க ரியல் வேர்ல்டுல காட்டுறாங்க. ரியல் வேர்ல்ட்ல நம்ம கேப்டன் கார்டியன் அந்த பிரதரோட பேய பாத்துடுறாரு. அந்த பிரதரோட ஆவி தன்னை ஒரு ஜூனியர் கொலை பண்ணால அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் சுத்திட்டு இருக்கு. ஒரு டிஸ்கோ மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு அந்த மேல ஒரு பால் மாதிரி இருக்கு, அதை தட்டி விட்டு அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்க இருந்து கேப்டன் அந்த பேயை விரட்டி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடக்கு. அந்த டவுன்ல ஒரு டவர் முன்னாடி பேயை கட்டி போட்டு அவர் பேசிட்டு இருக்காரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு இந்த மாதிரி பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன், நீ இப்படி பண்ண
பண்ண மேல் லோகத்துல உங்க அண்ணன் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய பாதையையும் இன்னொரு ஜென்மம் எடுக்கக்கூடியது நீ தடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை ஒழுங்கா பார்க்காம விட்டுட்டு போனவன் தானே அவனுக்காக எல்லாம் நான் பார்க்க முடியாது, நான் அவனுக்கு உன்னே தீர்வேன் அப்படின்னு அந்த பேய் அங்க இருந்து கிளம்பிடுது. இப்போ மேல் உலகத்துல காட்டுறாங்க. அடுத்த விசாரணைக்கு ஹீரோ மூவ் ஆகுறாரு. அது என்ன விசாரணைனா ஹெல் ஆஃப் பெட்ரயல், அதாவது துரோகம் பண்ணவங்களை அங்க தண்டிப்பாங்க. நம்ம ஹீரோ யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல, மேலும் ஒரு உயிரை காப்பாத்தி உயிரை விட்ட பேரஹான் அப்படிங்கறதுனால அங்க இருந்தும் பாஸ் ஆகி அடுத்த லெவல் போறாரு. இப்ப பூமியில என்ன நடக்குன்னா, அந்த ஆர்மியில உள்ள அந்த ஜூனியர் பையன் இருக்கான்ல, அதாவது ஹீரோட தம்பியை தெரியாம கொலை பண்ணானே, அவன் அந்த கில்ட்டிலேயே தான் சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு லெட்டர் எழுதி அந்த வீட்டுக்குள்ள வீசினா அதை நம்ம ஹீரோவோட அம்மா எடுத்து பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு இடத்த வந்து மென்ஷன் பண்ணி லொகேஷன் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கு அந்த மேப்ல. ஆக்சுவலா அது என்னன்னா, அங்கதான் கொண்டு அந்த தம்பியை புதைச்சு வச்சிருக்காங்க. நம்மளாலதான் அப்படி தப்பு நடந்துச்சுன்னு அந்த பையன் அதை தெரிவிக்கிறதுக்காக தான் அவங்க வீட்டுல அந்த லெட்டரை தூக்கி வீசி இருக்கான். இத அவங்க அம்மா பாக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு பின்னாடி நின்று அந்த தம்பி ஆத்மாவும் பார்த்துட்டு தான் இருக்கு. அந்த ஜூனியர் பையன் இருக்கான்ல, அவன் சூசைட் பண்ணிக்கலாம்னு கிளம்பிட்டாங்க. அவன் சூசைட் பண்ணி செத்து போயிடலாம், ஏன்னா அவனால அந்த கில்ட்ல வாழ முடியாததுங்கிறதுனால. இப்போ நம்மளோட தம்பி ஆத்மா ஓரளவுக்கு காம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த தம்பி ஆத்மா என்ன சொல்லுது அந்த கேப்டன் கிட்ட, எப்படியாச்சும் அவனை காப்பாத்து, நீ காப்பாத்துனா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லவும் கேப்டனும் காப்பாத்தி விடுறாரு அந்த பையனை. இப்போ இங்க மேல் உலகத்துல நம்ம ஹீரோ அடுத்த விசாரணை நோக்கி போறாரு. அது என்னன்னா ஹெல் ஆஃப் வயலன்ஸ். பாறை நிறைஞ்ச ஒரு இடம் மாதிரி இருக்கு. பாறைகள் எல்லாமே பறந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி தான் அங்க இருக்கிற கடவுளை பார்க்க போறாங்க. ஆஸ் யூஷுவல் அங்க காடும் அங்க லாயரும் இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு குட்டி பாறை ஒரு பெரிய பாறை மனுஷன் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட தம்பி. ஹீரோ தம்பிய ரொம்ப பயங்கரமா அடிக்கிறாரு மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப அவர் அடிச்சிருக்காரு. அவங்க தம்பிய அடிச்சுட்டு மன்னிப்பு கூட கேட்கல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ. இத பார்த்து காட் பயங்கர டென்ஷன் ஆகி இவனை பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு பேச வந்திருக்காங்கல்ல மினியனும் அவங்க குட்டி கார்டியன், அவங்க ரெண்டு பேருமே பேசவே விடல. அவரு டைரக்டா எனக்கு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு நிக்கிறாரு. அப்ப நம்ம மினியன் தான் டெலிபதி மூலமா கேப்டன் இருக்காருல்ல பூமியில, அவர்கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்க போறாங்களான்னு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லாஸ்டா நடக்க போற விசாரணையும் இந்த விசாரணையும் ஒன்னாவே விசாரிக்கலாம்னு அந்த கார்டு கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் மட்டும் கேளு அப்படின்னு நம்ம மினியனும் கேக்குறாங்க. இன்னும் ஒரு விசாரணை தான் அந்த உயிருக்கு இருக்கு, அது விசாரிக்கும் போது இதையும் சேர்த்து விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோவை கூட்டு வந்துடுறாங்க. அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்க கேக்குறாங்க, நீ ஏன் உங்க அம்மாவை கொலை பண்ண போன, நீ எவ்வளவு நல்லவன், ஆனா உங்க அம்மா மேல இவ்வளவு பாசமா இருக்கிற, நீ ஏன் உங்க அம்மாவை கொலை பண்ண போன அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ஹீரோவுமே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. எங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, அவங்களுக்கு உடம்புல ஒரு வியாதி வரவுமே டாக்டர் வந்து இவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க, சித்திரவதை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வேற வழி தெரியாததுனால, எங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்க்க முடியாததுனால நான் எங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணேன். அதை என் தம்பி பார்த்ததுனாலதான் என் தம்பி கூட சண்டையும் போட்டேன். எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு நாங்க மட்டும் உயிரோட இருக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரி பண்ணல, நாங்களும் தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு செத்து போயிடணும்னு தான் நினைச்சேன். ஆனா என் தம்பிக்கும் எனக்கும் நடந்த ஃபைட்ல நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். 15 வருஷம் அவங்களை பிரிஞ்சுதான் நான் இருந்தேன். ஆனாலுமே என் வாழ்க்கையே அவங்கதான், அவங்களுக்காக சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. இப்போ அடுத்த சீன் பூமியில காட்டுறாங்க. பூமியில அந்த அம்மா தன்னோட பையனோட உயிர் என்னதான் ஆச்சு, அவன் எங்கதான் போனாங்கிறதுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு போர்டுல எழுதி அந்த மிலிட்டரி கேம்ப நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்களால பேச முடியாதுல, அதனால எழுதி கொண்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே இறக்கம் கூட படாம அவங்கள அவ்வளவு தூரம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாதாரணமா அம்மா அடி வாங்குறத பார்த்தா மனுஷனுக்கே பேய் மாதிரி கோவம் வரும், அப்ப ஆத்மாக்கு எப்படி கோவம் வரும்? காம் டவுன் ஆகி நம்ம கேப்டன் கூட நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு இருந்த அந்த ஆத்மா மறுபடியும் பழைய மாதிரி பேயா மாறி அந்த இடத்தையே சுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அம்மாவை அடிச்ச கோவத்தினால. இங்க நடக்கிற இந்த கலவரம் மேல் உலகத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த ஆத்மா வந்து குரோதமா இருக்கு. இங்க என்ன நடந்தாலும் மேலேயே அதை அஃபெக்ட் பண்ணும்ல, அதனாலதானே அவர் தேடி கீழே வந்திருக்காரு. உங்க வீட்டுல யாரோ இறந்திருக்காங்க அப்படின்னு தேடி வர்றதுக்கு காரணமே இவனோட அந்த ஒரு அட்டாக் பண்ற எண்ணம் தான். எவ்வளவோ கேப்டன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் தாறுமாறா அடிக்க ஆரம்பிக்கிறான் எல்லாத்தையுமே. இது மேல் உலகத்திலயும் தெரியறதுனால நம்ம ஹீரோ மண்ணுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாரு. இவன் இந்த மாதிரி பண்ண இவங்க வீட்டுல உள்ள யாருமே சொர்க்கத்தை நோக்கி போக முடியாதுங்கிறது தான் கான்செப்ட். அவரும் மண்ணுக்குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாரு. கடைசியில நம்ம கேப்டன் தான் இதை உணர்த்துறாரு. உன்னால உங்க அண்ணன் கடைசி லெவலுக்கு இப்ப போய்கிட்டு இருக்கான், அவனும் சேர்ந்து ஒன்னால நாசமாகறான், நிறுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். இப்ப நம்ம ஹீரோ கடைசி விசாரணை நோக்கி போயிட்டாங்க. அங்க வந்து கடவுளுக்கெல்லாம் கடவுள் இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, என்னைக்கு நீ ஒரு தாயை கொலை பண்ணணும்னு போனியோ அன்னைக்கு நீ செத்து போயிட்ட, உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, நீ கொலை பண்ண போனது உங்க அம்மாவுக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ தான் அவங்களை கொலை பண்ண வந்தேன்னு. இந்த வார்த்தையை
கேட்டதுக்கு அப்புறமா எந்த பையனால தாங்க அழாம இருக்க முடியும்? அவங்க அவ்வளவு அலறாரு. இதுக்கு மேல எனக்கு உயிரோடவே இருக்க வேணாம், எனக்கு மறு ஜென்மமும் வேணாம், இந்த உயிரும் வேணாம், தயவு செய்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு ஹீரோ கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. கடவுளுக்கெல்லாம் கடவுள் அவருமே ஒத்துக்கிட்டாரு. ஒரு தாயை கொலை பண்ண போயிருக்க அந்த தாய் அதை தெரிஞ்சும் அமைதியா இருந்திருக்கா. இதுக்கு மேல நீ உயிரோடவே இருக்க வேணாம், அவரும் பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுற அந்த டைம் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. அங்க அவங்க காண்ற கனவு இங்க மண் வடிவத்துல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. கனவுல ஹீரோவோட தம்பி போயிட்டு பேசுறான் அவங்க அம்மா கிட்ட, ஒரு ஜட்ஜோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பேசுறான். ஏன்னா அவங்க தம்பியை வந்து இந்த லா படிக்க வைக்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருப்பான், அவங்க அம்மாவும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க போல. அதனால அந்த ட்ரெஸ்லயே அவன் போய் பேசுறான் அவங்க அம்மா கிட்ட. என்னன்னா, அம்மா இந்த மாதிரி அண்ணன் உன்னை கொல்ல பண்ண வந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா? 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவன் மேல கோவப்பட்டியாமா? அவன் மேல உனக்கு கோவம் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா ஒண்ணுதான் சொல்றாங்க. ஏன் அவங்க அம்மா பேசுறாங்கன்னு உங்களுக்கு இப்ப டவுட் வரலாம், அது கனவு இல்ல, அதனால அவங்க அம்மா பேசுறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் மேல எந்த தப்புமே கிடையாது, நான் தான் எல்லா தப்புமே பண்ணேன், என்னாலதான் பேச முடியல, என்னாலதான் அவங்க எதுவுமே செய்ய முடியல, என்னை காப்பாத்தவும் உங்களால முடியல, என் பையனுக்கு நான் படுற கஷ்டம் பார்க்க முடியாம தான் அவன் என்ன கொலை பண்ணணும்னு வந்தான், நான் தான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி ஒரு நிலைமை என் பையனுக்கு கொடுத்ததுக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல. எப்போ உங்க அம்மாவே உன்னை மன்னிச்சுட்டாங்களோ, தாயினாலே ஆட்டோமேட்டிக்கா மன்னிக்கிற மனசுதான், எப்போ அவங்களே உன்னை மன்னிச்சாங்களோ இதுக்கு மேல நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ பொழைச்சுப்போ அப்படின்னு கடவுள் அவனுக்கு மறுபிறவி கொடுக்க ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ மேல பிரகாசமா ஒரு வெளிச்சம் படுது, அதாவது அவன் மறுபிறவிக்கு ரெடி ஆயிட்டான். அடுத்த சீன்ல நம்ம கார்டியன் வந்து அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஒரு பார்சல் கொடுக்கறாரு. அந்த பார்சல் வந்து உங்க பையன் தான் கொடுக்க சொன்னாங்கிற மாதிரி ஒரு லெட்டரும் இருக்கு. அதுல வந்து ஒரு ரைஸ் குக்கர் அவங்க அம்மாக்காக ஒரு கொடுத்த மாதிரி காட்டுறாங்க. அப்புறமா நம்ம 3 பேர் இருக்காங்களா, மினியன், மெயின் கார்டியன், அதுக்கப்புறமா கார்டியன். இந்த 3 பேருமே ரீபர்த் எடுக்கிறதுக்காக தானே இத்தனை பேர் அவங்க அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க விசாரணைக்கு. அதுல இப்போ 48வது ஆள் தான் நம்ம ஹீரோ. 49வதா இன்னொருத்தர் அனுப்புனா மட்டும்தான் அவங்க 3 பேருக்கும் மறுஜென்மம் கிடைக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப 49வது ஆள் யாருன்னா ஹீரோவோட தம்பி தான். இப்படி இந்த படம் இங்க நல்லபடியா முடியுது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பூர்வ ஜென்மம் மறுஜென்மம் ஏதாவது அனுபவம் இருந்தா சொல்லுங்க, இல்ல மறுஜென்மம் எடுக்கணும் யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரம் சகி. டேக் கேர் மக்களே.